மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருடைய வசனங்களை கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. வேதத்தில் 2 வசனங்களை நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கிரியை செய்யட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தையும், ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன், நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உமது திருமுகத்தை இந்த இரவு நேரத்திலும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய நல் வசனங்களை கொண்டு ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவீராக. பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிறதான தேவன், இந்த பட்டணத்தில் இந்த வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் உள்ளும் புறமுமாக கேட்கிறவர்கள் இந்த இரவிலும் தங்கள் வாழ்வை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுகிறவர் என்று சொன்னீர். அவ்விதமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டும், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த இரவு நாம் தியானிக்க போகிற ஆண்டவருடைய செய்தி, ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது மிக மேன்மையான ஒன்றாக, செம்மையான ஒன்றாக ஆண்டவர் உண்டாக்கினார். ஆண்டவர் உண்டாக்கின எதுவுமே தீமையானதாக உண்டாக்கவில்லை, எல்லாவற்றையும் செம்மையாகவே கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் ஆதியில் தேவன் தேவ தூதர்கள் என்கிற கூட்டத்தை உண்டாக்கின பொழுது அதிலே ஒரு கூட்டமாயிருந்த தேவனுடைய ஆராதனை வீரனாயிருந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற லூசிபர் என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டம் ஆண்டவருக்கு விரோதமான சிந்தையை தங்களுக்குள் கொண்டதினால் ஆண்டவர் அவர்களை பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு தள்ளினார். அப்படி பூலோகத்துக்கு தள்ளப்பட்ட அந்த நாள் முதல் தேவன் செம்மையாக உண்டாக்கின எல்லாவற்றையும், தேவன் செம்மையாக படைத்து வைத்திருந்த சகலவற்றையும் அவன் சீர்கேடு உள்ளதாய் மாற்றினான், ஒழுங்கில்லாததாய் மாற்றினான், தீமையானதாக மாற்றினான். ஆண்டவர் மறுசீரமைப்பை இந்த பூமிக்கு உண்டாக்கினார். அதைத்தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள், அதாவது ஒரு ஆதி நாட்களில் தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பை உள்ளடக்கிய வசனங்கள். உண்மையை சொல்ல போனா அந்த 2 வசனத்துக்குள்ளும் எத்தனையோ 1000 வருஷங்களான சரித்திரங்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் இந்த பூமியை மறுபடி ஒரு ரீஃபார்மேஷன் பண்ணினார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றப்பட்டிருந்ததை ஆண்டவர் திரும்ப ஒழுங்குபடுத்துகிறார், திரும்ப எல்லாவற்றாலும் நிரப்புகிறார், திரும்ப அந்த பூமியை சகல நன்மைகளும் உள்ளதாய் மாற்றி முந்தைய பூமியில் இல்லாத ஒன்றை புதிதாய் உருவாக்குகிறார். அது என்ன? மனுக்குலம் என்று அழைக்கப்படுகிற நம்முடையதான
ஜெனரேஷன்ஸ். மனிதன் ஹியூமன் பீயிங்கை ஆண்டவர் உண்டாக்குகிறார். சாத்தான் தனக்கு இல்லாத ஒன்று யாருக்குமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவன். ஆகவே மனிதனோடு தேவன் உறவாடுகிற அந்த உன்னதமான அனுபவத்தை, மனிதனோடு தேவன் வைத்திருக்கிற அந்த டிவைன் ரிலேஷன்ஷிப்பை அவன் உடைக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான தந்திரங்களை மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிறான். ஏவாளை முதலாவது அவன் தந்திரமாக வஞ்சிக்கிறான். அதை தொடர்ந்து ஏவாள் மூலமாக ஆதாம் தேவனுடைய கற்பனையை மீறுகிறார். இவ்விதமாக தேவன் பிடிக்காத அல்லது தேவன் செய்யாதே என்று சொன்ன காரியங்களை செய்து மீறி மனுக்குலம் பாவத்துக்குட்படுகிறது. மனுக்குலம் பாவத்துக்குட்பட்டதோடு சாத்தானுக்கு சந்தோஷம், தேவனுக்கு மனவேதனை. தேவன் மனிதனோடு வைத்திருந்த அந்த தெய்வீக உறவு துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. ஆனால் தேவன் அதை அப்படியே வைத்து விடவில்லை. ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமியை ஒரு விசை செம்மையாக்க போகிறார். மறுபடியும் மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருக்கிறார். மறுபடியும் மனிதனுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று பல திட்டங்களை அவர் வகுத்து, அதிலே ஒரு பிரதானமான திட்டம்தான் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு பாவ பரிகாரியாக தந்து அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் இனி வருகிற உலகம் என்று அழைக்கப்படுகிற அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த உன்னதமான நிலைமைக்கு மனிதனை மறுபடியும் கொண்டு போக விரும்புகிறார். கவலை இல்லாத அந்த உலகம், கவலை இல்லாத அந்த வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத அந்த மகிமை நிறைந்த ராஜ்யம், வேதனை இல்லாத உலகம், வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஸ்டேட்டஸை நமக்கு பரலோகம் என்கிற இடத்தில் அவர் வைத்திருக்கிறார். அங்கே மனிதனை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதன் இழந்த அந்த தெய்வீக உறவு, மனிதன் இழந்த அந்த நீடித்த வாழ்க்கை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் இழந்த அந்த நித்திய ஜீவன், மனிதன் இழந்ததான அந்த தெய்வீக அனுபவங்கள், மனிதன் இழந்ததான மகிமை, மனிதன் இழந்ததான அந்த தேவ சாயல், இவைகளை எல்லாம் திரும்பவும் மனிதனுக்கு கொடுத்து திரும்பவும் அவனை தன்னை போல மாற்றுவதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் பின்னாலே வைத்திருக்கிறார். அந்த காலத்திற்கென்று மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே தம்முடைய குமாரனை அனுப்பி அவரை மனிதனுக்கு பாவ பரிகாரியாக உலகத்தில் ரத்தம் சிந்த வைத்து, மரிக்க வைத்து, அடக்கம் பண்ண வைத்து, அவர் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கும்படி பிதாவானவர் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்துவிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்னார். தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அந்த அழைப்பை கொடுத்து எந்தெந்த மனுஷன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, எந்தெந்த மனுஷன் ஆண்டவர் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ, அந்த மனிதனை அவர் நித்தியமாக அந்த வாழ்க்கைக்கு நேராக, நித்தியமான அந்த மேன்மைக்கு நேராக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார். அந்த வருகையில் அவரை சந்திப்பதற்கு, சந்தோஷமாக சந்திப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் இத்தனை காலம் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் கூட எதற்காக? உங்களை அவருடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவாரா என்ற கேள்விக்கு நிச்சயமான பதில்கள் தாராளமாய் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு சொன்ன எத்தனையோ ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அதை நாம் எல்லாரும் சரித்திரபூர்வமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 666 என்கிற முத்திரை, அந்த இலக்கம் பதிப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது. நேற்றைய செய்தியை நீங்க படிச்சிருந்தா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த சிப்பை மனிதனுடைய நெற்றியிலும் மனுஷனுடைய வலது கையிலும் தரித்துக் கொள்வதற்கு அந்த கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அதற்கு சட்டம் இயற்றப்பட்டாயிற்று, அதற்கு கையெழுத்து போடப்பட்டாயிற்று.
அல்லேலூயா. அப்படியானா இனியும் சொல்றேன், இயேசுவின் வருகை இன்னும் தாமதிக்கும் என்று சொல்லுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எதிர்பாராத நேரத்தில் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். வருவார்னு விசுவாசிக்கிறவங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். அவர் வருவார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய கான்செப்ட் என்ன? அவர் வரும் பொழுது அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு சிம்பிள் क्वेश्चन. இப்ப இயேசுராஜா வந்தா பரலோகம் எனக்கு நிச்சயமா உண்டுன்னு நம்பிக்கை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, உங்க நம்பிக்கை சரியானதா பொய்யானதான்றத வசனங்களின் வழியாக இன்னைக்கு போதிக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் முதல்ல கவனமா கேட்கணும்னு. எல்லாருக்கும் காது கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதுன்னா கை உயர்த்துங்க. அப்போ காது கேட்கிறவங்க கை உயர்த்துங்க. உயர்த்துங்கன்னா அப்படி உயர்த்திட்டு போட்டுறப்படாது. உயர்த்துங்க. இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டுடுங்க. பைபிள் எல்லாருக்கும் கையிலையும் இருக்கும். இல்லாட்டா கட்டாயம் இங்கே வாசிப்பாங்க. நானும் மைக்கில் ரிப்பீட் பண்ணுவேன். அப்படியும் கேட்க முடியாட்டா இன்னைக்கு போன பிறகு லைவில் இது கிடக்கும். மெனக்கட்டு உட்கார்ந்து ஹெட்ஃபோன் போட்டாவது கேட்டுக்கிடணும். என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிற சத்தியம் எல்லாம் பைபிளில் இருக்கான்னு முதல்ல கவனிச்சுக்கிடணும். அந்த வசனத்தின்படி நாம் பேசுகிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்க வாழ்க்கையை மாத்தினா பரலோகம் வருவியே. இல்ல உங்க பாரம்பரியம் உங்க பரம்பரை இதுக்கு பின்னால கடந்தா இப்பமே கேரண்டியா சொல்றேன், நரகத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்பவே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கம் கொஞ்சம் காட்டமாக தான் போகும் போல இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது ஊருக்கெல்லாம் நான் வந்து பிரசங்கம் பண்றேன். நம்ம ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ணலன்னு வச்சுக்க, என்னைய மாதிரி துரோகி உலகத்திலே இருக்க மாட்டான். விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். யாக்கோவன் இங்கே இருக்கிறார். அவரை வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் 10th படிச்சுட்டு அந்த லீவுன்னு நினைக்கிறேன், 10th 11th அந்த டைமில். அப்போ அவர் பயங்கர கன்றா காக்கம். விளங்குச்சா? ஆண்டவருக்கு தோத்துரும். அப்போவே என்னை கிண்டல் பண்ணுவார். ஓதேசி இங்கே வாழே அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவார். இங்கே இருக்கிறார். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்குறாரு. இவரும் பரலோகத்துக்கு வரணும் இல்லை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னுடைய சிநேகிதர்கள், எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். என்னுடைய அம்மா வயசு உள்ளவங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சிநேகிதர்களுடைய தாய் தகப்பன்மார் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க. இங்க உங்களை நான் பார்த்துட்டு உங்களை நரகத்தில் பார்த்தா அது எனக்கு சம்மதமா இருக்காது. இங்க உங்களை நான் பார்க்கறது போல எல்லாரையும் அங்க பார்க்கணும். இந்த இயேசுநாதருக்கு பேரை சொல்லிட்டு ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு பாதாளத்திற்கு போகக்கூடாது. அம்புடு வெறும் பரலோகத்துக்கு வரணும். போனோம்னு உண்டா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசை வந்தா போதாது. வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசை வந்தா முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் எடுக்காம வெளிநாட்டுக்கு போனோம்னு பேசுனா பேசுவேன், ஆனா போக மாட்டேன். விளங்குச்சா? ரைட்டு. பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல போய் பாஸ்போர்ட் இருக்கிறது, நான் வெளிநாட்டுக்கு போறேன். அடுத்து கேட்பான் விசா எங்கன்னு கேட்பான். விசாவையும் அடுத்து 2 மாசம் கழிச்சு வாங்கிட்டு போய் நிற்பேன். விசாவும் இருக்கு பாஸ்போர்ட்டும் இருக்கு. அடுத்து கேட்பான் ஃப்ளைட் டிக்கெட் எங்க? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதுலயும் சிக்கல் என்ன தெரியுமா? பாஸ்போர்ட்டும் இருக்கும், விசாவும் இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள அனுப்புவான். எமிகிரேஷன்ல போய் 5-6 கொஸ்டின் கேட்பான். அந்த கொஸ்டின்ல வசக்கேடா ஆன்சர் சொன்ன எல்லாம் இருந்தாலும் உன்னை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவான். இது சரிதான் சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எமிகிரேஷன்ல கரெக்டா ரிப்ளை வரல, எமிகிரேஷன்ல தேவையில்லாம பேசுனீங்க, எமிகிரேஷன்ல அவனுக்கு சந்தேகம் வந்தனா உன்னை தாறுமாறா என்கொயரி பண்ணுவான். தாறுமாறா என்கொயரி பண்ணி அவன் என்கொயரியில தேவையான பதில் உங்ககிட்ட இருந்து வரலைன்னா உங்களை உள்ள விட மாட்டான்.
புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதுக்கு ஒவ்வொரு நாடும் பல சட்டங்களை வச்சிருக்குதுன்னா, பரலோகம் மட்டும் திறந்த வீட்டில் நாய் போகிறது மாதிரி எல்லாரும் போக முடியாது. பரலோகத்துக்கு போறதுக்கும் சட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த சட்டங்களை கை கொள்ளுகிறவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் போவார். அதனாலதான் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அங்க பிரவேசிக்க முடியாது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவனாய் இருக்கிறான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராத்திரி நீங்கள் மனம் திரும்புவதற்கும், இந்த ராத்திரி தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதற்கும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு இடம் கொடுக்கிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் வீண் பெருமைகளை பிடித்துக்கொண்டு, பாரம்பரியங்களை பிடித்துக்கொண்டு, இதிகாசங்களை பேசிக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை ஒருவரும் இழக்கக்கூடாது. வசனங்களை கைக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருங்கள். பக்கத்துல பார்த்து ஒருக்கா சொல்லுங்க, அவர் எப்ப வந்தா நமக்கு என்ன? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சந்தோஷமா பேசுங்க. அவர் எப்ப வந்தா நமக்கு என்ன? சொல்லுங்க. பேச முடியலா? இவ்வளவு பரிசுத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் எப்ப வந்தா நமக்கு என்ன? நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டியது நமக்கு வேலை. அல்லேலூயா. சரி, உங்களை பார்த்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்டுட்டு பிரசங்கத்துக்குள்ள வரேன். கல்யாண வீட்டில் எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவாங்க? மாத்தால எத்தனை மணிக்கு? 12 மணி. 12 மணின்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 12 மணி தான் இயல்பு. இப்போ சுகர் எல்லாம் வந்தனால எல்லாருக்கும் எத்தனை மணி தான்? 12 மணி. சரி, 12 மணிக்கு சோறு கொடுக்கிறதுக்கு 11:45 காய்கறி வெட்டி குழம்பு வச்சா போதாதா? ஏன் இன்னும் 1/4 மணி நேரம் கிடக்குல்ல? 12 மணிக்கு தானே சோறு. 11:45 ரெடி பண்ணா போதாது? போதாதா? அப்ப எப்ப ரெடி பண்ணணும்? காலையில? பரவாயில்ல, உங்க பொண்ணான வாயெல்லாம் திறக்குதே, பேசுங்க. எத்தனை மணிக்கு ரெடி பண்ணணும்? அதிகாலை இல்லையா? அதிகாலை இல்லைன்னா எத்தனை மணிக்கு? ஒரு 3 மணி, 4 மணி, 5 மணி. அது இப்போ நான் சின்ன பையனாக கிடக்கிற காலத்தில் ராத்திரியே தேங்காய் திருவக்கம் நடக்கும். ராத்திரியிலிருந்து தொடங்கி முறுக்கும் காப்பியும் கொடுப்பாங்க. சுக்காப்பி முறுக்கு தின்னுக்கிட்டு காய வெட்டி அதிகாலைன்னு வரும்போது அங்கே சமையல் தொடங்கும் இல்லை? அதுதான் நான் பழகின பழக்கம். இப்போ எல்லாம் கேட்ரிங்கு கையில் போனதுனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடத்துகிறாங்க. நம்ம ஊர் வழக்கம் அதாக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நாள் 12 மணிக்கு சாப்பிட வருவாங்க. 12 மணிக்கு சாப்பிட வர்றதுக்கு எப்ப ஆயத்தமாகறாங்கன்னா, முந்தின நாள் ராத்திரி 12 மணிக்கு வீடு வீடா போய் தட்டில கறிக்காய் வெட்டவா, கறிக்காய் வெட்டவா அப்படின்னு கூப்பிட்டு ராத்திரி 12 மணிக்கே தொடங்குறாங்க. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் 12 மணிக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டுக்கு முந்தின நாள் ராத்திரி 12 மணிக்கே ஆயத்த வேலை தொடங்குது. சரிதானே? அப்ப தெரியுது, நாளைக்கு 12 மணிக்கு எல்லாருக்கும் சோறு கொடுக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வேலை தொடங்கி ஆகணும். புரிஞ்சுதா? இயேசு ராஜா எப்ப வருவார்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எப்ப வந்தாலும் நாம் போறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுதான் நம்முடைய அவசியமா இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் வருகிற அந்த வருகைக்கு முன்னால ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், ஒரு மாடல் சொன்னார், அல்லது ஒரு ஓமானம் சொன்னார். மத்தேயு 24வது அதிகாரம் 43வது வசனத்தை பாருங்க. அந்த நினையாத நாளிகை அப்படின்றத சொல்லுகிறதுக்கு அவர் அங்க ஒரு ஓமையை பயன்படுத்துகிறார். வாசிங்க பார்க்கலாம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ற பாருங்க. திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட வீட்டு எஜமான் விடமாட்டானா? இப்போ பிராக்டிகலா கேட்கிறேன், யாருடைய வாட்ஸ்அப்லயாவது இன்னைக்கு ராத்திரி 11:55 உன் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி திருடே செய்தி அனுப்புவானா?
அனுப்புவானா? அனுப்ப மாட்டான்ல. ஆமா, ஆண்டவர் திருடனை தன்னுடைய வருகைக்கு கனெக்ட் பண்ண முதல் காரியம், அவர் வார செய்தி யாருக்கும் தெரியாது. அவர் எப்ப வருவார், எந்த நேரம் வருவார், என்ன கோணத்தில் வருவார், ஒருத்தருக்கும் தெரியாது. இரண்டாவது, திருடன் வாரது தெரியாது, வந்துட்டு போனது தெரியும். அப்படிதானே? வாரது தெரியாது, வந்துட்டு போனது தெரியும். எப்படி தெரியும்? நல்லா இருந்த கதவு உடைஞ்சு கிடக்கும், நல்லா இருந்த பீரோ உடைஞ்சு கிடக்கும், அப்பவே நமக்கு அட்டாக் தொடங்கிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா பூட்டி இருந்த கதவு உடைஞ்சு கிடக்குதுன்னு பார்த்த உடனே நம்ம விளங்கிடுவோம், ஓ யாரோ வந்து கைவரிசை காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதை போலதான் இயேசு ராஜா வாரது யாருக்கும் தெரியாது, இயேசு ராஜா வந்துட்டு போறது முழு உலகத்துக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட வந்தாச்சுன்னா, நம்ம வீட்டில் கிடக்கிற உடைஞ்சி போன பக்கெட்டு, பாகிஸ்தான் குண்டு போட்டது மாதிரி கிடக்கிற தலைவாணி, சரிதானா, இதெல்லாம் தீமை எடுக்க வருவான். சில வீட்டில எல்லாம் பார்த்தா கஞ்சா முட்டிகள் ஒன்னையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. வீடுக்குள்ள பாருங்க, நிறைய வீட்டில் பாருங்க இருக்கும். நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கோட்டு இப்ப இதுக்கு இங்க வராது, அதையும் வச்சிருப்போம். எதுக்கு? என்னது? ஒரு ஆளு மட்டும் உள்ள மெதுவா சொல்லுது, சாகும் போது பெட்டியில போடுக்கு. அல்லேலூயா. மாப்பிள்ளை சத்தா பொண்டாட்டிக்க கல்யாண சாலை எங்க வரும்? மாப்பிள்ளைக்கு தலைவாணியா வரும். பொண்டாட்டி சத்தா மாப்பிள்ளைக்கு கோட்டை எங்க வரும்? பொண்டாட்டிக்கு தலைவாணியா வரும். அதன் உயிரோடு இருக்கிற காலத்தில் எவனுக்காவது கொடுத்தா அவன் போட்டு உபயோகப்படுத்துவான். பாரம்பரியம், பெரிய பாரம்பரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கோபப்படுதோ வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வீட்டில் சேராத சட்டை எத்தனை கிடக்கு. கிறிஸ்துமஸ் வந்தா பழைய துணி இருக்கான்னு வாராம் வீட்டுக்கு, கொடுக்குதியலாக்கும். கஞ்சத்தனம், உடஞ்சி போய் பிடியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சில பாத்ரூம்ல எல்லாம் போய் பாரு, அங்க அப்படிதான் மக்கு கிடக்கும், எந்த பக்கம் பிடிக்கிறதுன்னே தெரியாது, அப்படி இருக்கும். சில மக்களை கோர்னா மேல் வழியா தண்ணி போகும், கீழ் வழியா ரிவர்ஸ்ல அது போகும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கஞ்சா முட்டிகள், இந்த மாதிரிப்பட்ட ஓட்ட உடசலை எல்லாம் எடுக்கிறதுக்கா திருட வருவான்? சொல்லுங்க, திருட எதுக்கு வருவான்? வீட்டில் இருக்கிற நகை, வீட்டில் இருக்கிற பணம், வீட்டில் வச்சிருக்கிற முக்கியமான ஐட்டங்கள், இவைகளை எடுக்கிறதுக்கு தான் திருட வருவான். பாக்கி எல்லாம் அங்கதான் கிடக்கும் இல்லையா? இயேசு திருடனை போல வருகிறார்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு சொந்தமான கண்மணிகளை மட்டும் இந்த உலகத்தில் இருந்து எடுப்பார், பாக்கி எல்லாமே இந்த உலகத்தில் தான் கிடக்கும். புரிந்தவர்கள் மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு இந்த இரவு வேளை நீங்களும் நானும் இயேசு வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற முத்துக்களாக காணப்படுவதற்கு பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே இழப்பான் என்றால் அவனுக்கு அதுக்கு பிறகு மீட்பு கிடையாது, அதற்கு பிறகு விடுதலை கிடையாது, அதற்கு பிறகு அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, அதற்கு பிறகு அவன் எங்கே ஓடினாலும் அவனால் தப்பிக்கொள்ள முடியவே முடியாது. அதைத்தான் 10 கன்னிகைகளுடைய ஓமையில சொன்னார். 5 பேர் ஆயத்தமாயிருந்தவர்கள் மணவாளனோடு கூட போய்விட்டார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் விளக்குகளை ஆயத்தப்படுத்தி விட்டு வந்து நின்று சொல்றாங்க, எங்களுக்கும் திறக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். இந்த ராத்திரி சொல்றேன், there is no second chance for anyone. ஒரு மனுஷனுக்கும் இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. கிடைக்கிற முதல் வாய்ப்புல எவன் பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியமாய் காணப்படுகிறான். அந்த நாளை யாரும் அறிய முடியாது, அந்த நாளிகையை யாரும் அறிய முடியாது, அந்த சூழ்நிலையை யாரும் அறிய முடியாது. அந்த நொடி எவ்வளவு நேரம் நடக்கும் தெரியுமா? ஒரு இமை பொழுதுல, ஒரு fraction of secondல இயேசுவினுடைய வருகை சம்பவித்து முடிந்து விடுமா? அந்த மைக்ரோ மில்லி செகண்ட்ல நீ ஆயத்தமாய் இருந்தால் பரலோகத்துக்கு பாக்கியவான். அந்த மைக்ரோ மில்லி செகண்டுக்கு உன் வாழ்க்கை தப்பிட்டுனா அவ்வளவுதான்.
அதுக்கு பிறகு வாய்ப்பு இல்லை. நம்ம பாடுவோம்ல, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனநாய் முன் செல்வோன் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம். தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாட்டு எல்லாரும் ரிசர்வ்டா இருக்க வேண்டானே, நல்லா கைத்தட்டி நல்லா. நான் ஒன்னும் அமெரிக்கால இருந்து இறங்கி வரல, ரிசர்வ்டா இருந்து வசனம் கேட்கறதுக்கு. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி ஒரு வரி அந்த பாடலை பாடலாமா? வாசுங்க, ஜி கொடுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனநாய் முன் செல்வோன் யார், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனநாய் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, வருதே அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும், திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனநாய் முன் செல்வோன் யார், திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனநாய் முன் செல்வோன் யார், திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனநாய் முன் செல்வோன் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடை வெகு அதிகம் விசுவாசிகளே, இனி வரும் நாட்களில் வெகு அதிகம் விசுவாசிகளே, நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனநாய் முன் செல்வோர் யார், திறவுண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனநாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்முடைய வாழ்நாட்களில் கிடைத்திருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்தி இயேசு என்னும் இரட்சகர் இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதை அறிந்து நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற வார்த்தையை இந்த ராத்திரியிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை இந்த இரவு கேட்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தகப்பனே, தாயே, இந்த பட்டணத்தில் வாசம் பண்ணுகிற அன்பு தேசவாசிகளே, எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த நாள் எப்பொழுது வரும் என்று தெரியாது. இதுவரையிலும் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தால் இந்த ராத்திரி வேளை உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாகுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறதற்கு முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய காரியம் என்ன? ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறதில் முதல் இருக்க வேண்டிய தன்மை மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாய் மாறுகிறதற்கு முதலாவது தேவை அவன் மனம் திரும்புகிற மனிதனாக இருக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளை மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து, மனம் போன அனுபவத்தில் வாழ்ந்து, பாவத்தை தண்ணீர் போல் பருகி மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை விட்டு, அப்படிப்பட்ட துன்மார்க்க அனுபவங்களை விட்டு, அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு, குடிவெறிகளை விட்டு, பொல்லாத சுபாவங்களை விட்டு இந்த ராத்திரி வேளை மனம் திரும்பி அத்தனை பேரும் இயேசுவுக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த ராத்திரி வேளை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மனம் திரும்புதல் என்பது ஒரு பாவிக்கு மட்டும் உள்ள உபதேசம் அல்ல, அது சபையில் உள்ள விசுவாசிகளுக்கும் உள்ள உபதேசமாக இருக்கிறது. மனம் திரும்புதல் பாவிகளுக்குரியது மட்டுமல்ல. நிறைய பேர் நினைக்கிறது என்ன, மனம் திரும்புதல் ஏதோ துன்மார்க்கனுக்கு மட்டும் உள்ளது. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மனம் திரும்புதல் என்பது தேவையான இடமாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலி வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5 சபைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்றார், மனம் திரும்பு, ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு, ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டியது எங்கே? அது ஒரு பெரிய பட்டியல். பாவிகள் மனம் திரும்ப வேண்டியது எங்கே? அது ஒரு பெரிய பட்டியல். இன்றைக்கு இந்த நல்ல ராத்திரி வேளை ஒரு சில இடங்களை மட்டும் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை தொடர விரும்புகிறேன். ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டியது எங்கே? துன்மார்க்கனின் மனம் திரும்புதல் எங்கே வர வேண்டும்? பாவத்தை விட்டு மனம் திரும்புவது துன்மார்க்கனுக்கு அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே மனம் திரும்புதல் என்பது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகிற மனம் திரும்புதல். செத்த கிரியைகள் எப்படி இருக்கும்? பிரசங்கியின் புத்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே நம்ம படிக்கும் பொழுது, 10வது அதிகாரம் 1வது வசனத்திலும் நீங்கள் படிக்கும் பொழுது, செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கட்டு போக பண்ணும். 10வது அதிகாரம் 1வது வசனம் மட்டும் வாசியுங்கள். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கட்டு போக பண்ணும். பேர் பெற்றவனையும் சொற்ப மதியினமும் அப்படியே கெட்டு போக பண்ணும். பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாற்றம் அடிக்கக்கூடிய துன்மார்க்கமான செய்கைகள், அடுத்தவர்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு நமக்குள் காணப்படுகிற பாவ பழக்க வழக்கங்கள், இவைகளை விட்டு விலக வேண்டும், இவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இவைகளை விட்டு வெளியே வர வேண்டும். கர்த்தர் செய்யாதே என்று சொல்லியிருக்கிற தீமையான காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும். அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து மனிதன் வெளியே வர வேண்டும். அதுதான் மனம் திரும்புதலினுடைய முதலாவது படியாக காணப்படுகிறது. இந்த ராத்திரி வேளை இதுவரையிலும் பாவத்தை விட்டு வெளியே வர மனம் இல்லையா? இதுவரையிலும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய மனம் இல்லையா? இதுவரையிலும் பாவத்தை விட வழி தேடியும் அதற்கு வழி காணாமல் இருக்கிறீர்களா? இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் பாவத்தை விட முடியாது. காரணம், உங்களை ஆட்கொள்ளுகிற சாத்தான் உங்களை விட பயங்கரமானவன். ஆனால் ஆண்டவர் இயேசு என்னும் இரட்சகரிடத்திலே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவர் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறவராயிருக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை கவனித்தால் இயேசு அப்படி வீர முழக்கமிட்டு சொன்னார். வாசிக்க கேட்போம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னே உரைக்கப்பட்டதான வார்த்தை, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை பாவத்தை விட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? மனம் திரும்புதல் என்பது என்ன? மனம் திரும்புகிறவனின் அடையாளம் என்ன? மனம் திரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, மனம் திரும்புகிறவன் முதலாவது தன் வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணுகிறவனாயிருக்கிறான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீர்மானம் பண்ணாம மனம் திரும்புதல் வராது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தீர்மானம் பண்ணாம மனம் திரும்புதல் வராது. நிறைய பேர் மனம் திரும்புன்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புவதுக்கு பேஸ் என்னதுன்னா தீர்மானம்.
இனி நான் இதை செய்ய மாட்டேன், இனி இந்த வழி எனக்கு வேண்டாம், இனி இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், நான் இந்த வேலையை இனி என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த மாதிரி தீர்மானம் பண்ணுகிறவன் தான் மனம் திரும்புதலினுடைய முதலாவது படிக்குள்ள வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை நீங்கள் தீர்மானம் பண்ணினால் உங்களை கர்த்தர் விடுவிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னால என் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியல பிரதர்னு சொல்றீங்களா? என்னால இந்த பாவ வழிகளை விட்டு வெளியே வர முடியல, போதை பழக்கங்களை விட்டு வெளியே வர முடியல, துன்மார்க்க செயல்களை விட்டு வெளியே வர முடியல, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற அனுபவத்தை விட்டு வெளியே வர முடியல, எனக்கு எப்படி விடுதலை என்று கேட்கிறீர்களா? ஒரே வழிதான் இருக்கிறது. இயேசு என்னும் இரட்சகர் மூலமாய் மட்டும்தான். அவர் இடத்துல நீ வந்து எனக்கு இது பிடிக்கல, நான் இந்த வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன், பாவ வழிகளை வெறுக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் அவர் எந்த மனிதனுக்கும் உதவி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மனிதனை பரிசுத்தமாக்குகிற தெய்வம், மனிதனை மாற்றுகிற தெய்வம், மனிதனுக்கு வேற இருதயத்தை கொடுக்கிறவர், வேற இருதயத்தை சிருஷ்டித்து அவனுடைய பழைய சுபாவங்களை அவனை விட்டு மாற்றி அவனை பரிசுத்தமாக்குகிறவர் நான் பிரசங்கிக்கிற இரட்சகராகிய இயேசு என்னும் கர்த்தர். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்ப மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. பாவிகள் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, அவர்கள் மனம் திரும்ப வேண்டியது எங்கே? விக்கிரகங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் சுபாவத்தில் மட்டுமல்ல, மனம் திரும்புதல் விக்கிரகங்களை விட்டு மனிதன் மனம் திரும்ப வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடையதான 9வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 1:9. ஏனெனில் எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பைபிள்லையும் இந்த வார்த்தை இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க. எதை விட்டு மனம் திரும்பணுமா சொல்லுங்க. விக்கிரகம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. நிறைய பேருக்கு தெரியல போல, அப்ப நான் விளக்கி சொல்றேன். தெரியாட்டா சொல்லித்தாரேன். தெரியும்னா கை உயர்த்துங்க. விக்கிரகம்னா என்னன்னு தெரியும்ன்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். தெரியாதுன்னா ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன், அப்பவே புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை பூமியில என்ன செய்யாத, உண்டாக்காத, நமஸ்கரிக்காத. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தெய்வத்தை ஒரு சிலை வடிவில் உண்டாக்கி அல்லது தெய்வத்தை ஒரு சொரூபத்துக்கு இணையாக்கி இதுதான் தெய்வம் என்று கும்பிடுவது விக்கிரக ஆராதனை. பெந்தேகோஸ்துக்காரனுக்கு விக்கிரக ஆராதனை இருக்கா? கிறிஸ்தவனுக்கு விக்கிரக ஆராதனை இருக்கா? நிறைய இருக்கு. பகிரங்கமா சொல்றேன். I don't care about anyone. தெளிவா சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, ஒரு சிலுவையை பார்த்து நீ இப்படி கையெடுத்து கும்பிட்டா அதுவும் விக்கிரக ஆராதனை. ஒரு அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் தாய் அல்ல மரியாதைக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள். ஆனா பைபிள்ல எங்கே அந்த அம்மாவை ஆராதிக்கணும்னு எழுதல. யாருக்கு பைபிள்லயாவது எழுதியிருக்கா? அம்மா புரிஞ்சா இருக்கீங்களா? எழுதியிருக்கான்னு கேட்டேன். எழுதலைன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல ஒருத்தர் என்கிட்ட கேட்ட கேள்வி, ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கும், உங்களுக்கு பகிரங்கமா பதில் தாரேன். ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால. என்ன கேள்வினா, தாய் இல்லாமல் பிள்ளை வந்து விட்டதா? தாய் இல்லாமல் பிள்ளை வந்து விட்டதா? நான் இன்னொரு கேள்வி கேட்கும் பிரதர். மரியாள் ரொம்ப புனிதமான ஸ்திரீ, ஆனால் அந்த அம்மா இல்லாம இயேசு இல்லைன்னு சொன்னா, மரியாளை விட மரியாளை இந்த உலகத்துக்கு ஈண்ட தாய் அல்லவா மரியாளை விட பெரிய ஆளு? நான் சொன்னது சரியா தப்பா? சரின்றவங்க கை வருதுங்க.
இயேசு மரியாள் இல்லாம வர முடியாது, அதனால மரியாள் தான் ரொம்ப முக்கியமான ஆளுன்னா, மரியாள் இந்த உலகத்துக்கு காரணமாய் ஒரு தாய் இருந்தார்களே, அவர்கள் அல்லவா மரியாளை விட பெரியவங்க? அப்படி கணக்கு போட்டா அவர்களை ஒருத்தங்க கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க அம்மா அதை விட பெரிய ஆள் இல்ல. இப்படி புரிஞ்சுட்டு போனா எத்தனை பேரை கும்பிடுவீளோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஆராதனை செய்கிறதை தேவன் விரும்பல. பைபிள் யாரை ஆராதிக்க சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக. யோவான் 4வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சிலை வணக்கத்துக்கு எதிரானவர். தேவன் சிலை வணக்கத்தை விரும்புகிறவர் அல்ல. தெய்வத்தை ஒரு சிலைக்குள் அடக்குவதை தெய்வம் விரும்பவில்லை. நீங்கள் அத்தனை பேரும் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். இயேசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை. ஆனா இன்னைக்கு அவர் சிலுவையில் தொங்கலைன்னு நிறைய பேரை பார்த்தா சிலுவையில் அடிச்சு அவரை இப்பவும் தூக்கி விட்டு ஐயா இயேசுவேன்னு கும்பிடுறாங்க. அப்படி அல்ல. அடிக்கப்பட்டார் ஒரு நாள், ஒரு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அப்படிதான். இன்னைக்கு அவர் சிலுவையில் இல்லை. இன்னைக்கு அவர் ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்படவில்லை. அவர் உயிரோடு வீற்றிருக்கிறதான கன்மலை. அவரை ஆவியோடு ஆராதி பழகிக் கொள்ளுங்கள். விக்கிரக ஆராதனையை விட்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. விக்கிரக ஆராதனை உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். பைபிள் சொல்லுது, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் யாவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். தெய்வத்தை எந்த சொரூபத்துக்கு இணையாக்கி நீ ஆராதிக்கிறாய்? தேவன் விரும்பாததை நீ செய்யாதே. மனம் திரும்பு. மனம் திரும்பி ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதுதான் மனம் திரும்புதலினுடைய முதல் அடையாளமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செய்யறது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் இல்ல நான் என் பாரம்பரியத்தில் தான் இருப்பேன், இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், நான் பிறந்ததிலிருந்து இப்படித்தான் பார்த்துட்டு இருக்கேன், இப்படித்தான் அறிஞ்சிருக்கிறேன், இப்படித்தான் இருக்கிறேன். உன் கண்ணை இன்னைக்கு கர்த்தர் திறப்பாராக. சாத்தான் அடைத்து வைத்திருக்கிற மனக்கண் இன்னைக்கு திறப்பதாக. இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க இன்றைக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுப்பாயாக. இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை கனவில் கூட நினைக்காதே. மனம் திரும்பு. விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பு. தெய்வம் அல்லாதவைகளை விட்டு மனம் திரும்பு. தெய்வம் ஒருவர் என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் தெய்வம் ஒருவர். அப்படியானால் கேள்விகள், நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையா? நான் சேவிக்கிற தெய்வம் உண்மையா? நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வணங்குகிற தெய்வம் சரியான தெய்வமா? அதை கண்டுபிடித்து சரியில்லை என்று தெரிந்தால் உடனடியாகவே மனம் திரும்புவது பரலோகத்துக்கு உங்களை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் தன்னை தெய்வம் என்று நிரூபித்த ஒரே ஒருவர், நான் பிரசங்கிக்கிற இரட்சகர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் ஒருவர் தான் மனிதனுக்காக பாவத்துக்காக அடிக்கப்பட்டவர், மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக மரிக்கிறவர் அவர்தான். மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே தெய்வம் அவர்தான். ஈசன் வந்து மாண்டான் சிலுவையில் என்று எழுதப்பட்டிருக்கிற இதிகாசங்களுக்கு சொந்தமானவர் நான் பிரசங்கிக்கிற இயேசுதான். வேறொரு தெய்வம் தன் ரத்தத்தை பாவத்துக்கு பரிகாரமாய் சிந்தவில்லை. வேறு எவராலும் பாவ மன்னிப்பு இல்லை. வேறு எவராலும் பாவத்துக்கு மீட்பு இல்லை. பாவத்துக்கு மீட்பு இயேசு என்னும் இரட்சகர் ஒருவர் மூலமாய் மட்டுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு மார்க்கம் இந்த உலகத்தில் இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேறொரு மார்க்கம் இல்லை. நீ எத்தனை வழிகளை கையாண்டாலும் அவைகள் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்காது. இயேசு என்னும் இரட்சகரை தேடி பார். உன் வாழ்க்கையில் பாவ விடுதலை உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒரு பழைய பாடல் உண்டு. இயேசு அல்லாமல்
ரட்சிப்பு தர ரட்சகர் வேறு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? ஒரு பழைய பாடல். சேர்ந்து பாடலாமா? தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க கேட்டு படிச்சுக்கிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜி மைனர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரே உன்னார். கைகளை தட்டி பாடலாம். அவர் வழி சத்தியம் ஜீவனும் ஆமே அவரே உன்னாயகனே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புவது, இரண்டாவது விக்கிரகங்களை விட்டு ஜனம் மனம் திரும்புவது, இதுதான் மனம் திரும்புதல். மூன்றாவது தேவ பிள்ளைகளின் மனம் திரும்புதல் என்றால் என்ன? நாம் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்களுக்காக நான் இடையில சொல்லி ஆகணும், அதை சொல்லித்தான் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதருக்கு போட்டோ வீட்டில் இருக்குன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தாலும் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சிங்கு யோசிக்கிறான், எப்படி எல்லாம் பேசுவோம்னா இவனை கூட்டிருக்க மாட்டேனே. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவருக்கு அங்க வரணும்னு எனக்கு ஆசையே இல்லை. கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தாம விடவே மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பார்த்து கேட்பாரு, இல்ல ஒன்னு சொந்த ஊருக்கு கொண்டு போனே உன் ஆளுகளுக்கு நீ சுவிசேஷம் சொன்னியாலன்னு கேட்பாரு. நான் வீடு வீடா போய் சுவிசேஷம் சொல்ல இங்க முடியாது, ஆனா இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கட்டாயம் சொல்லி ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதருக்கு போட்டா வீட்டில் போட்டு ஒரு மாலையை வச்சு சைடில் 2 முழு ஒரு திரிய குத்தி வச்சு அதுக்கு மேல ஒரு சிவப்பு லைட்டை போட்டு, ஆஹா என்ன சந்தோஷம். சில வீடுகளில் போனீங்கன்னா ஒரு போட்டோவை வச்சு அதுக்கு மேல ஒரு குண்டு விளக்கு வச்சிருக்கோம். நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒரு ஆளுக்கு போட்டோக்கு மேல ஒரு குண்டு விளக்கு போட்டிருக்கோம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த ஆளு மண்டையா போட்டுட்டாருன்னு அர்த்தம் தானே. பீஸ் போயிட்டுன்னு அர்த்தம். சரிதானே? என்ன கொண்டு வேற ஏதாவது உண்டா? அதுதான் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப போட்டாக்கு மேல குண்டு லைட் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? பார்ட்டி போய் சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். இயேசுநாதருக்கு போட்டாக்கு மேல குண்டு லைட் போட்டு வச்சிருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவர் மண்டையா ஓட்டுட்டார்னு அர்த்தம். சரிதானே? சரிதானே? அதான் சொல்றேன், அவர் மண்டையா போட்ட தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிறதான தெய்வம். மரியாதையா லைட் தொங்கிட்டு இருந்தா இன்னைக்கே கல்ல தூக்கி அடிச்சு ஓட, வேற வழி இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை அந்த போட்டா எப்படி வந்துன்ற சரித்திரம் அது பெரிய கதை. அதெல்லாம் இப்ப சொன்னா எனக்கு பிரசங்கனை 12 மணி ஆனாலும் முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இப்படித்தான் இருந்தார் என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், அந்த போட்டோ எப்படி வந்தது தெரியுமா? அவருடைய முகத்தில் ஒட்டி இருந்ததான அந்த துணியை எடுத்து அதை வைத்து ஒரு ஆர்டிஸ்ட் வரைந்ததான போட்டோ தான் நீங்க நிறைய பேர் இயேசு என்று பார்க்கிற போட்டோ. அவர் வாழ்ந்த நாட்களில் எந்த போட்டோகிராஃபியும் கிடையாது. அவர் வாழ்ந்த நாட்களில் யாரும் புகைப்பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலம் அது. அவருடைய முகத்தில் ஒட்டியிருந்த அந்த துணி, அதை வைத்துதான் இயேசு இப்படி இருந்திருப்பார் என்று கற்பனையாய் சித்தரிக்கப்பட்ட ஒரு போட்டோகிராஃப் அது. அதை வைத்து தெய்வம் என்று வணங்குவதும் விக்கிரகாராதனை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு அவைகளை தூக்கி எறியுங்க. மெய்யான கிறிஸ்தவர்களாய் வாழுங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப மனம் திரும்புதல் என்பது அவசியம். விசுவாசிகளின் மனம் திரும்புதல் எங்கே? கிறிஸ்தவனின் மனம் திரும்புதல் எங்கே?
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனித்தால் விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டிய இடத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ மனம் திரும்ப வேண்டியது எங்கே? 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. உன் பேரில் ஒரு குறை. ஆண்டவர் சபையை பார்த்து மனம் திரும்ப சொல்றது அன்பை விட்டாய். அதுல மனம் திரும்பு. ஆண்டவரை நேசிக்கிறதுல மனம் திரும்பு. ஆண்டவரை நேசிக்கிற அனுபவத்தில் மனம் திரும்பு. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல, ஆண்டவரை தேடி வந்த அந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த அந்த தெய்வீக அன்பு, உங்களுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக உறவு, உங்களுக்குள்ள இருந்த அந்த ஜெபம், உங்களுக்குள்ள இருந்த வேத வாசிப்பு, உங்களுக்குள்ள இருந்த தெய்வீக ஆராதனை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அது இல்லை என்றால் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி நிற்கிறீர்கள். நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய் நிற்கிறீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு என்கிற பாலம் அது உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் மனம் திரும்பி ஆதியில் இருந்த அந்த அன்பு நிலைமைக்கு திரும்ப வருவாயாக. சபை மனம் திரும்பி வர வேண்டும். எழுப்புதல் என்று பேசுகிறோமே, எது எழுப்புதல்? சபை மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் அன்பு கூற வருவதுதான் எழுப்புதலினுடைய முதல் படி. கூட்டம் கூட்டமாய் ஜனம் வருவதல்ல எழுப்புதல். கூட்டம் கூட்டமாய் மக்கள் கூடுவதல்ல எழுப்புதல். அது கட்சிக்காரர்களுக்கும் கூடும் கூட்டம். கூட்டம் கூடுவதல்ல எழுப்புதல். எழுப்புதல் ஜனத்துக்குள் வருகிற மாற்றம் தான் எழுப்புதலாயிருக்கிறது. அவனையும் இவனையும் குறை சொல்லி வாழ்றதல்ல வாழ்க்கை. நமக்கு உள்ள இருக்கிற குறைவுகளை உணர்ந்து கர்த்தர் பக்கமாய் வந்து நம்மை சரியாக்கி கொள்வதுதான் எழுப்புதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மனம் திரும்புகிறதற்கு தருணம் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தப்பிதங்கள் வந்த பிறகும், எத்தனை வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்த பிறகும், எத்தனை இடங்களில் பாவத்திலேயே விழுந்த பிறகும் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நம்மளை தள்ளல, நம்மளை நியாயம் தீர்த்து நீ வேண்டாம்னு சொல்லல. மாறாக அவர் ஒவ்வொருவனும் மனம் திரும்புகிறதற்கு தருணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சான்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம், பிரைஸ் பீ டு காட், அதனுடைய 21வது வசனத்தை பாருங்கள். 2:21, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, மனம் திரும்ப தவணை கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நிறைய சான்ஸ் தருவார். சொல்லுங்க சொல்லுங்க, நிறைய சான்ஸ் தருவார். ஒரு சான்ஸ், 2 சான்ஸ் இல்ல, நிறைய சான்ஸ் தருவார். அதனாலதான் எருசலேமை பார்த்து இயேசுவே சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்கிற வண்ணமாய் உன்னை எத்தனை தரமோ சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆளை வச்சு இல்ல உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்றது, ஒருக்கா மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது. எத்தனையோ தேவ மனிதர்களை கொண்டு வந்து உங்களுக்கு பேசுவார். எத்தனையோ பரிசுத்தவான்களை உங்களுக்கு பயன்படுத்துவார். எல்லாருக்கும் நீங்கள் செவி கொடுக்காமல் போகும் பொழுதுதான் உங்களுக்கு கேடு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லோரா அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் ஒரு ஆளை கொண்டு வந்திருப்பாரு, இந்த வருஷம் எண்ணிய கொண்டு வந்திருக்கிறார், அடுத்த வருஷம் வேற யாரை கொண்டு வருவார் தெரியாது. இதுக்கடையில் நீங்க எத்தனை பேரை சந்திப்பீங்க அது தெரியாது. யூடியூப்ல எத்தனை பார்ப்பீங்க அது தெரியாது. டிவி சேனல்ஸ்ல எத்தனை பார்ப்பீங்க தெரியாது. எல்லாவற்றின் வழியாக ஆண்டவர் உங்களோடு வசனங்களை கொண்டு பேசுகிறார். ஒவ்வொரு வசனங்களும் உங்களை உணர்த்துது. ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்கு சான்சஸ் உணர்த்துது. ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், மனம் திரும்பு மனம் திரும்பு என்று பேசுகிறது. ஆனால் அதற்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுதுதான் கர்த்தருடைய கோபாக்கினை மனிதன் மேல் வருகிறது. ஆண்டவர் எப்ப தெரியுமா கோபப்படுவார்? ஆண்டவர் எப்ப தெரியுமா ஒரு மனிதன் மேல எரிச்சல் அடைவார்? ஒரே காரணம், அவனுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் வந்துட்டா, மனம் திரும்ப அவன் யோசிக்காம போனா, மனம் திரும்பாமல் தன்னை கடினப்படுத்தினால், அப்பொழுதுதான் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வருகிறது. வாசித்து பாருங்கள், சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 7 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி,
நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தமது பட்டயத்தை கற்காக்குவார், தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தினார், மரண ஆயுதங்களை உண்டு பண்ணினார், ஆயத்தம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்தவங்க கைகளை பிடிச்சி ஒரு குலுக்குங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு செகண்ட் கொடுங்க பார்க்கலாம். கொடுத்துட்டு சொல்லுங்க. அவங்க மோஞ்சு அப்படி பாருங்க, கொஞ்சம் முகத்தை அப்படி திரும்பி பாருங்க. என்னையே பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கும். அவங்கள பாருங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, சான்ஸ் தரும்போது என்னைய பார்த்தா சொல்லுது, பக்கத்தில் பாருங்கன்னு சொன்னோம்ல, பார்த்துட்டு சொல்லுங்க, சான்ஸ் தரும்போது மரியாதையா மனம் திரும்பிடு. சத்தமா சொல்லுங்க, மரியாதையா மனம் திரும்பிடு. இல்லை இழுத்து மனம் திரும்ப வேண்டியது வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டான். அடி கொடுத்தாதான் என்ன செய்வான்? கேட்பான். சில பிள்ளைகளை மாதிரி சொன்னா வாயால சொல்ல என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். ஒன்று கொடுத்துட்டா சரியாயிரும். இதை போலதான் சிலர் ஆண்டவரை சொல்லி பார்ப்பார், மனம் திரும்ப மாட்டான். ஒன்று வச்ச உடனே சரியாயிரும். ஆண்டவருக்கு தோத்திரம். ஒரு அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா. மனம் திரும்பாட்டாதான் ஆண்டவருக்கு கோபம் வருது. இன்னும் சொல்றேன், நீங்க தப்பு செய்யறதை விட தப்பை விட்டு வெளியே வராம அதுலயே நிலைச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் கர்த்தர் கோபப்படுறார். தாவீதை போல பாவம் செய்த அனுபவங்கள் வரலாம், விழுக வராதா? கட்டாயம் வரும். தாவீதை போல ஒரு ஆவிக்குரிய குவாலிட்டி உள்ள மனுஷனை பைபிள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. மனுஷன் விழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்னு கேட்குறீங்களா? தாவீதுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஒரு வாக்கிங்ல ஆக்க மாட்டினாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வாக்கிங். சொல்லுங்க, ஒரு வாக்கிங், ஒரு விசிட்டிங், மேட்ரு ஓவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தாவீதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு தெரியணுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியணுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி. அப்ப நம்ம வாயை விட அவருக்கு வாய் நல்ல வாய் தானே? ஆமாவா இல்லையா? நம்ம வாயை விட அவருக்கு வாய் துதிக்கிற வாய்ன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். ரெண்டாவது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் கர்த்தரை முன்னால வச்சிருப்போம், மற்ற நேரம் எல்லாம் அவர் பின்னாலதான் இருப்பார். அவர் சொல்றார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளாக்கம் தாவீது ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளில் உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் உம்மை 7 தரம் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை தடவை? 7 தடவை. நம்ம ஒரு தடவை ஸ்தோத்தரித்தா அன்னைக்கு மழை பெய்யும் கட்டாயம் இல்ல. இன்னைக்கு யாரோ தோத்தரிச்சிருக்கிறாங்க, அதனால பெஞ்சிருக்கு போல. அல்லேலூயா. ஒரு நாள்ல எத்தனை தடவையா? 7 தடவை. இனி அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்பார். ஒரு நாள்ல எத்தனை தடவை ஜெபம் பண்றாரு? சத்தமா சொல்லுங்க, 3 தடவை. சரி. இனி உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே விழித்துக் கொள்ளுவேன். புரிஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு பைபிள் படிச்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம். ஒரு வாரம் கண்டினியூவா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தவறாம. பரவாயில்ல, நீங்க நல்ல ஆத்து மக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் என்ன பிரசங்கம் பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. இங்க நீங்க சிலர்லாம் நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷம். கவனிங்க, அதுக்கு எப்பவுமே நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன், இப்பவும் சொல்றேன், கேளுங்க. பயிறு கஞ்சி குடிச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயறு கஞ்சி. நேற்றுக்கு உளுந்தங்கஞ்சி இல்லையா? பயிறு கஞ்சி. இந்த பயிறு கஞ்சி குடிக்கும்போது, குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வசக்கேடா சில பயிர் உள்ள மாட்டோம். பார்த்திருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? நல்லா வெந்திருக்குன்னு நினைச்சு சவச்சிட்டு இருப்போம், கடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த பயிருக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. என்ன பெயர்? என்ன பெயர்? கள்ளப்பயர். என்ன பெயர்? கள்ளப்பயர். இந்த கள்ளப்பயர்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? எத்தனை மணி நேரம் சூடு தண்ணியில போட்டு ஏத்துன்னு சூடு ஏத்தினாலும் என்ன உன்னால மாத்தவே முடியாது.
இது வசக்கேடா கடிபடும், ஆனா வயத்துக்குள்ள போவாது. ஒரு துப்பு இல்ல. இப்படித்தான் நிறைய பேர் ஆண்டவருடைய வாயிலிருந்தும் வாந்தி பண்ணப்படுவார்கள். என்ன சூடு கொடுத்தாலும் வேக மாட்டான், என்ன பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டான். இவன் சொல்லி நான் கேட்கணுமா, இவனை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரும் குறை உள்ளவர்கள். புரிஞ்சிட்டு நான் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் குறை உள்ளவர்கள். ஒரு ஆளும் 100% பெர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. என்ன ஆமென் சொல்ல மாட்டேன்றியே? அதான் ஒரு வேத பண்டிதர் எழுதியிருந்தார், ஒரு பிரசங்கி பிரசங்கம் பண்ணி பண்ணி திருந்துவான், விசுவாசி பிரசங்கம் கேட்டு கேட்டு திருந்துவார்கள். விளங்கிச்சா? நாங்களும் ஒன்றும் தேவலோகத்திலிருந்து இறங்கி வரல, உங்களை மாதிரி நாங்களும் ஒரு அம்மாக்க வயிற்றுல இருந்தா வந்தோம். நாங்களும் மாம்சம்தான், இரும்பு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமாய். அப்ப நல்லா கவனிங்க, நம்ம மனிதர்களுடைய குறைய பார்த்து பார்த்து அவருடைய உபதேசங்களை கேட்கறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறது இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்கிறதற்கு பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கர்த்தாவே அவன் நிமித்தமாக்க நான் வரல, இவள் நிமித்தமாக்க நான் வரல. நோ, கர்த்தர் உங்களை பத்தி மட்டும்தான் உங்கள்ட்ட கணக்கு கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன சூடு கொடுத்தாலும் இந்த பயறு வேவாத்தது மாதிரி என்னதான் பிரசங்கம் பண்ணினாலும் சில ஆட்கள் மனம் திரும்ப மாட்டாங்க. என்னதான் பிரசங்கம் பண்ணினாலும் விட வேண்டியதை விட மாட்டாங்க. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. ஆனால் சிலர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எனக்கன்பானவர்களே, மனம் திரும்ப வேண்டும், அதற்கு தருணங்களை கொடுக்கிறார். அந்த மனம் திரும்புகிற அந்த நாட்களை கூட அநேக தவறாய் புரிந்து கொள்வது உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒன்று சொல்றேன், நான் தவறு செய்கிறேன், அதெல்லாம் நல்லா தானே இருக்கிறேன். நான் தவறு செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லையே. நான் பாவம் செய்கிறேன், ஆனாலும் என் பிசினஸ் நல்லா தானே இருக்கு, என் வாழ்க்கை நல்லா தானே இருக்கு, என் பிள்ளைகள் நல்லா தானே இருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்குள்ள இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நீங்க தப்பு செய்யறதுனால கர்த்தர் உங்களை கண்டுகடலன்னு நினைக்க கூடாது. திரும்பவும் சொல்றேன், நீ மனம் திரும்புகிறதற்கு உனக்கு சான்ஸையும் தந்து உன்னை தண்டிக்காம கர்த்தர் கிருபையா கர்த்தர் கொஞ்ச காலம் விட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னைக்கும் வண்டி நீண்டு போகாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னைக்கும் வண்டி நீண்டு போகாது. எப்ப டென்ஷன் ஆவார்னு தெரியாது. அவர் டென்ஷன் ஆனா உன் கதை க்ளோஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னா, அவரை பார்க்கணும்னா மனம் திரும்ப வேண்டிய அத்தனை இடத்துலையும் மனம் திரும்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்ப வேண்டிய இடத்துல அத்தனை பேர் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்புவதுக்கு பைசா ஒன்றும் வேண்டாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்புவதுக்கு பைசா ஒன்றும் கொடுக்க வேண்டாம். யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக வேண்டாம். சொல்லுங்க, எந்த பாஸ்டரும் நமக்கு சர்டிபிகேட்டும் தராண்டாம். வேணுமா? ரெவரண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது வேணுமா? இவன் மனம் திரும்பிட்டான்றதுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதல்ன்றது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள விஷயம். புரியுதா? என்ன பாருங்க, திரும்பவும் சொல்றேன், நீங்க மனம் திரும்பினீங்களா இல்லையான்னு ஒருவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். ஒருவருக்கு மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கும் நரகத்தில் தள்ளுறதுக்கும் அதிகாரம் இருக்கு. மனிதன் உங்களை என்ன சொல்லுவான்னு யோசித்து உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதுங்க, கெடுத்துக்கொள்ளாதுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராய் செம்மையாக்குங்க, அவ்வளவுதான். மனிதன் என்ன சொல்லுவான், அவன் அப்படி சொல்லுவான், அதை பத்தி ஒன்றும் யோசிக்காதுங்க, அதை மைண்ட்லேயே கொண்டு வராதுங்க. மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவீர்களாக. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கன்வென்ஷன் கூட்டம் வெறுமையா ஒரு சங்க பண்டிகை வச்சு மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடு பாயாசத்தோட அடிச்சு ஒரு 3 நேரம் கன்வென்ஷனை கேட்டுட்டு ஜபா வந்தான், பிரசங்கம் பண்ணான், கேட்டான், சின்ன பையலா இருந்தவன் இப்ப எப்படி மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கா இந்த கூட்டத்துக்கு வந்தா? அதுக்கா இந்த செலவுகள்? அதுக்கா இந்த ஏற்பாடுகள்? இல்ல, உங்களை பரலோகம் கொண்டு போறதுக்கு தான் இந்த கன்வென்ஷன் கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் கொண்டு போறதுக்கு தான் இந்த கன்வென்ஷன் கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய்.
இன்றைக்கு மனம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஃபாதர் பாடின ஒரு பாட்டு, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமேன். கைத்தட்டி நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஒருவரை பாடலாமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி கால வந்தாச்சு, இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார், என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார், உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார், உன்னை தேடி வருகின்றார், இன்று நீ ஆயத்தமா, உன்னை தேடி வருகின்றார், இன்று நீ ஆயத்தமா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இதுவரைக்கும் நீங்கள் அறியாமல் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கலாம். இந்த இரவு இயேசுதான் இரட்சகர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இரவு பாவ மன்னிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்போ அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற முதல் இடம் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவது. இரண்டாவதாக ஞானஸ்நானமும் பரிசுத்தாவியும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். வேத புத்தகத்தை நல்லா கவனமாய் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள், வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்க கேட்போம். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி கொஞ்ச நேரம் நான் பேசுகிறத கவனமா கேட்கணும். இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்க்கப்படாதுன்னு சாத்தானுக்கு தந்திரத்தில் ஒன்று, உங்களை வசனம் கேட்க விடாமல் எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணுவான். கவனமாக இருக்கணும். ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க. சரி, வசனத்தில் கவனமாக பார்த்துக்கிடணும். நான் சொல்லுவதெல்லாம் பைபிளில் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துக்கிட்டாக்கும்
நீங்க நான் சொல்லுறது சரியா தப்பான்னு புரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மார்க் 16:16 எப்படி எழுதியிருக்கு அந்த வசனம்? எல்லாரும் பைபிளை பார்த்து ஒருக்கா படிங்க அந்த வசனத்தை. நிறைய பேர் படிக்கலையே, சத்தமா படிங்க. நிறுத்திக்கிடுங்க. எப்படி எழுதியிருக்கு? இன்னொருக்கா சொல்லுங்க. அப்படி எழுதியிருக்கா இல்ல நான் சொல்ற மாதிரி எழுதியிருக்கா? ஞான ஸ்நானம் பெற்று விசுவாசம் உள்ளவன் ஆகிறவன் ரட்சிக்கப்படுவான் எழுதியிருக்கோ? அப்படி எழுதியிருக்கு? எப்படி எழுதியிருக்கு? விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசம் இல்லாம ஞான ஸ்நானம் பெறவன், அப்ப நம்ம எடுத்த ஞான ஸ்நானம் விசுவாசத்துக்கு உள்ள வந்த பிறகு எடுத்தமா இல்ல எடுத்துக்கிட்டு விசுவாசத்துக்குள்ள வந்தோமா? அப்ப அது டூப்ளிகேட் புரிஞ்சில்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சத்தியத்தை வசனத்திலிருந்து சொல்லுதேன். இந்த வசனத்தை நான் பேசின பிறகு யாராவது உங்களை பிரெயின் வாஷ் பண்ண அவனுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். சரியா? நான் சொல்லி தர்ற வசனங்களுக்கு பைபிள்ல இல்லாத ஒரு காரியத்தை எவனாவது சொன்னாம்னா அவனுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். வேற ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்றது பாரம்பரியம் அல்ல, நான் பிரசங்கம் பண்றது இயேசுராஜாவுடைய கட்டளை. என்ன கோபம் வந்துட்டு போல தெரியுதே? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பரலோகம் வரணும்னா ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுங்க, வேண்டாம்னா இருங்க, பிரச்சனையே கிடையாது. ஸ்தோத்திரம். சத்தியத்தை நான் சொல்றதுனால சத்துருவானாலும் பிரச்சனை இல்லை. சத்தியத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசம்ன்றது என்ன? என்ன விசுவாசம் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்? நல்ல கவனமா கேட்டுக்கிடணும். என்ன விசுவாசம் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார்? மன்னிச்சிருக்கிறார். இயேசுதான் உண்மையான தெய்வம். நான் பாவின்றதை ஒத்துக்கிடுறேன். என் பாவங்களை இயேசு தம்முடைய இரத்தத்தால் என்ன செய்கிறார்? கழுவுகிறார். அவர் என்ன சுத்திகரிக்கிறார். இந்த விசுவாசம் தன்னுடைய வாயினால் வந்து அறிக்கையிட்ட பிறகு எடுக்கிறதா ஞானஸ்நானம். 40 நாள் ஆனவனை கொண்டு எள்ளுவல ஊத்து, அதல்ல ஞானஸ்நானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு யாராகிலும் சரியான ஞானஸ்நானம், சிஎஸ்ஐல பேசுறேன்னு நினைக்கிறீங்களோ? எத்தனையோ சிஎஸ்ஐ நாட்டியர் மாதிரி எனக்கு தெரியும். 50 பேர் ஞான ஏன் கையாலேயே இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2 சிஎஸ்ஐ பாஸ்டருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஏன் கையால 2 சிஎஸ்ஐ பாஸ்டருக்கு என் கையால ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவை எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு ரெடி ஆகிறாங்க. நீங்க மட்டும் இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ஒழுங்கா ஞானஸ்நானம் எடு, பரலோக ராஜ்யத்துக்கு வருவேன். செராக்ஸ் காப்பி 500 ரூபாயை கொண்டு போய் கடையில் கொடுத்தா கொன்னே விடுவான். உன்னைய ஒரிஜினல் கொடுத்தா தான் செல்லுபடியாகும். யாரை ஏமாற்ற பார்க்குற? ஊரையா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை யாரை ஏமாற்ற முடியாது. பரலோக ராஜ்யத்தில் கரெக்டாக கேட்பார். நான் சொன்ன மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தியா? வா, இல்லையா போ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இனி ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஞானஸ்நானம்ன்றது அதாவது உங்க நாட்டையர் மாதிரியே கேட்டுக்கிடுங்க. ஐயா, ஞானஸ்நானத்துக்கு கிரீக்கில் என்னன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா? கிரீக்கில் என்ன இருக்கு? கொஞ்சம் மைக்கில் சொல்லுங்க. சொல்லுங்க. பேப்டிசோ. பேப்டிசோ. ஆமா, பேப்டிசோ கேட்டுட்டு எல்லாம் உங்க நாட்டில் தான் சொல்லியிருக்காரு. சைன் பாஸ்டர், பேப்டிசோன்னா என்ன அர்த்தம்? டிப் இன்டு தி வாட்டர். டிப் இன்டு தி வாட்டர். வாட்டர் இம்மர்சன். கேட்டியலா? கேட்டியலா? பேப்டிசம் என்ற வார்த்தைக்கு
கிரீக்ல உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? தண்ணிக்குள்ள முக்கி தூக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும் முக்கி தான் தூக்கணும்னு, ஆனா சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவங்க சீட்டு கிழிஞ்சிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டினாமினேஷன்ஸ் எதுவும் பரவத்துக்கு போகாது, விசுவாசிகள் தான் போவார்கள். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஞானஸ்நானம் எடுக்கிற மாதிரி ஐடியா வருதா? வந்தா உருப்படுவியே, அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் பாப்டிசோ அப்படின்ற வேர்டு அர்த்தம் என்ன தெரியுமா? டிப் இன்டு தி வாட்டர், உள்ள அமுக்கு, தண்ணிக்குள்ள அமுக்கு அப்படின்னு அர்த்தம். மூல மொழியிலேயே அப்படி இருக்கிறது. அப்படி இருக்க உண்மையான ஞானஸ்நானம் என்னன்னு இனியாவது புரிஞ்சுக்கிடணும். இயேசு எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்? தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் எடுத்தார். தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானால் அவர் சொன்னார், நான் செஞ்சோம்னா நீயும் செய், நான் செஞ்சா நீ செய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செஞ்சார், நான் செய்ய மாட்டேன், செய்யணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் வருவீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சீசர்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்களுக்கு என்ன ஞானஸ்நானம் இயேசு கொடுத்தாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஞானஸ்நானம்? சத்தமா? சரி, நீங்க பார்க்கிற பார்வையை பார்த்தா உங்களுக்கு தெரியல போல. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் திருப்புங்க. எல்லாம் பைபிள் திருப்பணும். நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் பைபிள்ல திருப்பி படிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் அதனுடைய 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி முழுகினவன். போதுக்கா போதுக்கா. எப்படி எழுதியிருக்கு? யாரு யாரு? அப்படியே உங்க பைபிள்ல எப்படி எழுதியிருக்கு? தெளிக்கப்பட்டவனா மூழ்கினவனா? முழுகினவன் இருக்கா? அம்மா ரொம்ப நன்றி. முழுகினவன். அப்ப முழுகினவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். அப்ப எப்படி சீசர்களுக்கு ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுத்தார்? மூழ்கி. இதுக்கு மேலேயும் வசனம் வேணும்னா தீத்துவின் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. தீத்துவின் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும். என்ன முழுக்கு? இததான் சொன்னார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதுக்கு பேர் தான் மறு ஜென்ம முழுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறு ஜென்ம முழுக்கு. தண்ணீர்ல முங்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க. இப்ப என்ன பாருங்க, குளிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஜென்மங்கள் குளிக்காது. இங்க இல்ல, சென்னையில, இங்க நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லா குளிப்பாங்க. குளிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றேன். அதுலயும் எக்ஸ்பெஷலி ஆத்துல குளிச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குளத்துல நான் ஒரு சிம்பிள் ஒரு காரியம் கேட்கேன். அங்க எல்லாம் அரை மணி நேரம் 300 தடவை முங்கி எழும்புவதுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்கிற நம்ம ஒரே ஒருக்கா முங்கி எழும்புவதுக்கு இடம் கொடுக்கலன்னா சாத்தான் எவ்வளவு கண்ணிங்கா நம்மளை ஏமாத்துறான்றதை இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அரை மணி நேரம் முங்கி எழும்புவதல்ல ஞானஸ்நானம், ஒருக்கா முங்கி எழும்புகிறது. ஆனா அதுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்க வைக்க மாட்டேன்றானா? அப்ப புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு சாத்தான் எவ்வளவு கண்ணிங்கா வேலை செய்யறான்றத. இந்த இரவு சரியான ஞானஸ்நானத்தை அறிந்து கொள்ளுங்கள். சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். ஞானஸ்நானம் என்பது என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் கர்த்தரோடு பண்ணி கொடுக்கிற உடன்படிக்கை. ஞானஸ்நானம் நீங்க நினைக்கிற மாதிரி சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்நானம் உடன்படிக்கை. வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு அதனுடைய ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம் 21வது வசனம். 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாய் இராமல் தேவனை பற்றும்
நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எப்படி எழுதியிருக்கு? பேசுங்க. ஞானஸ்நானம் எப்படி எழுதியிருக்கு? அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கு? அது உடன்படிக்கை. என்னது? உடன்படிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன பாருங்க, உடன்படிக்கைக்கு மகிமையை உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் என்ன பார்க்கணும். நான் இனி சொல்றது பைபிள்ல இல்லை, என்ன பாருங்க, அப்பதான் புரியும். கல்யாணம் பார்த்திருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ண உடனே, இப்போ உள்ள காலம், முன்னால உள்ள காலத்துல எல்லாம் அப்படி இல்லை, இப்போ உள்ள காலத்துல ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ற அந்த நிமிஷம் முதல் அவனுக்கு ஓய்வே கிடையாது, அவளுக்கும் ஓய்வே கிடையாது. சோறு தண்ணியும் வர மாட்டணும், உறங்கவும் மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒன்று கையில் இருக்கு சோப்படப்பா, இதோட சுற்றிட்டு நடப்பாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற அவ்வளவு ஹார்ட்ஸையும் யூஸ் பண்ணது அவங்களா தான் இருக்கும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் சொல்ல வர்ற ரகசியம் இனியாக்கம் இருக்கு. இவங்க அன்னைக்கு முதல் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஹாய் டியர், செல்லம், தங்கம், ஸ்வீட் ஹார்ட், பெப்பர் ஹார்ட், ஹனி, அது இது என்னெல்லாம் உண்டோ அம்புடும் இங்க ஓடும் இல்ல? ஓடு, ஓடுமா ஓடாதா? ஓடுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு நான் சொல்ல ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்டோ எப்படியோ நீங்க சிரிச்சா சந்தோஷம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி இவங்க ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடுறதுனால, ஹனின்னு கூப்பிடுறதுனால, செல்லமே தங்கமேன்னு கூப்பிடுறதுனால அந்த பையனுக்கு சொத்துல உள்ள 10 பைசாயாவது இவளுக்கு உரிமை உண்டா? உண்டா? சொல்லுங்க. உண்டா? இல்லைன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. எம்மா கல்யாணம் ஆகல, பார்த்திருக்காக, பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். இவனுக்கு சொத்துக்கு மேல ஏதாவது உரிமை உண்டா அவளுக்கு? இல்ல, நான் கையை உயர்த்துங்க. ரைட். ரெண்டாவது, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வண்டியில போக முடியுமா? ஸ்கூலு தாண்ட முன்னால கல்லெறிஞ்சு கொண்டு விடுவான் இல்ல. மூணாவது, அப்படியே நமக்கு தெரியாம இவைய எங்கேயாவது மீட் பண்ணும் போது அவைய உட்கார்ந்து ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருப்பாங்க. சிங்கு மெதுவா உள்ள போவான் ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளால. என்ன கண்டிஷன் ஆகும்னு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ, வெப்பரால ஏவி செத்துருவான் இல்ல. நான் கேட்க, என்ன காரியம்? எல்லாம் ஹனின்னு கூப்பிடுறாங்க தான், ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடுறாங்க தான், எல்லாம் சரிதான். ஆனா இவனை கண்டவன வெப்பரால இழவுதே, காரியம் என்ன? இனி 2 பேரும் உடன்படிக்கை பண்ணல, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்க முடியுமா? முடியுமாமா? முடியாதுல்ல. இதெல்லாம் வாஸ்தவமான உண்மைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனுஷன் உடன்படிக்கை பண்ணாட்டாலும் இதான் கண்டிஷன். அப்பான்னு கூப்பிட்டுக்கிடலாம், உதவும்னு கூப்பிடுகிறலாம், சுகந்தாருன்னு கூப்பிடுகலாம். அவர் கேட்கிற எவனுக்கும் உதவி செய்கிறதான தேவன், எவனுக்கும் இறங்குகிறதான தேவன். அற்புத அடையாளங்களை பெற்றதுனால பரலோகம் போலான்னு மட்டும் நம்பாதுங்க. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதே கேசுகள் 2 என்ன பாருங்க, இதே கேசுகள் 2 சர்ச்சைக்கு முன்னால வந்து நின்றுட்டு இவரை மாதிரி உள்ள ஆட்கள் முன்னால நின்றுட்டு சொல்லுவாங்க, சொல்றா மைக்கப்படுறா, வாழ்விலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமே முன்னால சொன்னதை, வாழ்விலும் சிலருக்கு முகத்தை பார்த்தீங்களா, என்ன புன்னகை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு தானே நம்ம நிம்மதியா சிரிச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை, ஒரு ஆளுக்கு புருஷனா இருப்பேன், ஒரு ஆளுக்கு மனைவியா இருப்பேன் அப்படின்னு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சபைக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்னால வாக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்களும் ஒரு செயினை மாட்டி விட்டுட்டு சொல்லுவாங்க, இன்று முதல் இவர்கள் கணவனும். ஏதாவது பெருசா வித்தியாசம் இங்க நடந்ததா? இல்ல, 2 வார்த்தை சொன்னாங்க, உடன்படிக்கை பண்ணாங்க, நான் கணவனா இருப்பேன், மனைவியா இருப்பேன்.
அண்ணோடு ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருக்கும்போது எவன் உள்ள போனாலும் சரி, வாரியா வேணுமா ஐஸ்கிரீம் நீ சாப்பிடுதியா அப்படின்னு கேட்பாங்க. பயப்பட மாட்டாங்க. எத்தனை மணி நேரம் அவங்க எந்த அறைக்குள்ள இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. எந்த வண்டியில 2 பேரும் ஒன்னா போனாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பண்ணப்பட்டாயிற்று. அன்னையிலிருந்து அவனுக்கு ஏடிஎம் கார்டு இவா கையில. அன்னையிலிருந்து மாமியாருக்கு இவா டேக் கொடுவா. ஏய் என் மாப்பிள்ளைக்கு சொத்து வெளியே போடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உடன்படிக்கை எவ்வளவு பயங்கரமான பொசிஷனுக்கு ஒருத்திய தள்ளிட்டு போகுதுன்னு தெரியுதா? இதுதான் ஆண்டவரோடு பண்ற உடன்படிக்கை. இப்ப நான் கேட்கிறேன், இந்த உடன்படிக்கையை வாயினால ஒரு குழந்தை சொல்லுமா? ஒரு குழந்தை சொல்லுமா இயேசுவே நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுமா? உமக்காக வாழ்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுமா? சொல்லாது. சொல்லாதுல்ல. அப்ப இதெல்லாம் சொல்லி செய்கிறதான உடன்படிக்கை. இதுக்கு மேலையும் ஞானஸ்நானத்தை பற்றி அழுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டூப்ளிகேட் ஞானஸ்நானம் வச்சிருந்தா இன்னைக்கு கிழிச்சு போட்டுட்டு ஒரிஜினல் ஞானஸ்நானத்துக்கு வா, பரலோக ராஜ்யம் வந்து சேருவாய். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க பேரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படாது. மறுபடி பிறக்கிறவனுக்கு பெயர் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படும். ஜீவ புத்தகத்திலாய் எழுதப்பட்டவனாய் காணப்படாத யாரானாலும் சரிதான், அவன் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தகப்பன்மாரே, தாய்மாரே, தம்பிமாரே, தங்கச்சிமாரே, எல்லாருக்கும் வெளிப்படையா சொல்றேன், அத்தனை பேரும் சரியான ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவீர்களாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் போயிட்டு. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த வாழ்க்கை வாசிக்க கேட்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவளாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் கூட. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் கூட. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கவனியுங்கள், ஆண்டவரை சந்திக்க பரிசுத்த வாழ்க்கை மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே பேதுரு சொல்லுகிற ஆலோசனையை கவனித்து பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அசுத்தமான எதுவும் பரலோகத்துக்குள் செல்ல முடியாது. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 27வது வசனம். வெளிப்படுத்தல் 21 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. போதும். அப்போ இந்த கேட்டகரியில எல்லாம் நம்ம இல்லாமல் நம்மை காத்துக்கொள்ள பரிசுத்த தேவன் உதவி செய்வாராக. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் அதனுடைய 22-23 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 5:22-23 வசனங்கள்.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம், இவைகளை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ஆகவே தான் வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை காத்துக்கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். லூக்கா 21:36 நான்காவது ஒரு குணாதிசயம். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிறேன் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தினம்தோறும் ஜெபித்து பழகுங்கள். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, தினம்தோறும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுதல் என்பது என்ன தெரியுமா? ஜெப வாழ்க்கையை சரியா காத்துக்கொள்ளுவது. ஜெப வாழ்க்கை என்னன்னு நேற்றுக்கு காலையில் நான் உங்களுக்கு பேசினேன். அது தேவைக்காக கர்த்தரிடத்தில் வருகிற ஒன்றல்ல. அது கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற தெய்வீக உறவாக இருக்கிறது. அந்த உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது காரியம், வெளிப்படுத்தல் 22:14 வாசிங்கள். வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஏசாயா 26 அதனுடைய 2வது வசனம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். அப்போ பரலோகத்தில் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால், பரலோகத்துக்குள் ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5:3 தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு. அவைகள் பாரமானவைகள் அல்ல. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசு சொன்ன வசனத்தை பாருங்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை அவன் கை கொள்ளுவான். வாசிக்க கேட்போம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவரோடு வாசம் பண்ணுவோம். பாருங்கள், வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் என்ன கவனிங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது சத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதன்படி வாழ்ந்தால்தான் பரலோகம்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு மாறா ஏதாவது உண்டுன்னா வசனம் கொண்டு வாங்க, பேசலாம். யாரும் எழுதின இதிகாசத்தையோ புக்கையோ என்கிட்ட கொண்டு வரக்கூடாது. வசனம் இருக்கா, வா பேசுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் இல்லைன்னா ஒழுங்கா சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு வாருங்கள். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமோ நன்மையோ ஆசீர்வாதமோ ஒன்றும் நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரம் பரலோக ராஜ்யம்.
இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் கைகளை தட்டி பாடலாமா? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த பூமி ஒரு சொந்தம். கையை தட்டி பாடுங்கள் சத்தமா. இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினோம். இங்கட்கு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடினோம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். என்னே சத்தன் முக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதும் இல்லை. என்னே சத்தன் முக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதும் இல்லை. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல அல்லேலூயா செலுத்தலாமே. நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோடு நின்று ஆண்டுடைய வார்த்தையை பேசினது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்று எண்ணுகிறேன். சந்தோஷம் உண்டுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீண்ட வருடங்களுக்கு முன்னே பார்த்த முகங்கள் திரும்ப பார்க்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருடைய குடும்பங்களையும் கர்த்தர் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தாராளமாய் தருவாராக. இந்த பட்டணத்தில் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? தயவாய் எல்லா தேவ பிள்ளைகளும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்நேரம் யாரும் தயவு கூர்ந்து வெளியே செல்ல வேண்டாம் என்று மிகுந்த அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 2 நிமிடம் தான் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் தாராளமாக புறப்பட்டு செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாவே, நான் விட வேண்டியவைகளை விட்டு என்னுடைய மனதிலே காணப்படுகிற சில சட்டதிட்டங்களை எல்லாம் நான் விட்டு சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். எனக்கு பரலோகம் வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும். அதற்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் என்னை விட்டு நீக்கி போடுவீராக. நான் எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தேன் என்பது பெரிதல்லப்பா. உங்க வேத வசனங்களின்படி வாழ்ந்தேனா என்பதை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. உங்க சட்டங்களை நான் கை கொண்டேனா என்பதை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. ஆக உங்க வசனங்களின்படி நான் வாழுகிறதுக்கும் வசனத்தின்படி செய்ய வேண்டியவைகளை செய்யவும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று ஒரு நிமிஷம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கைகளை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததே இல்லை. சர்ச்சுக்கு வரேன் போறேன், இயேசுவை நான் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதே இல்லை. இந்த ராத்திரி வேளை என் வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றவங்க உண்டுன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்லா உயர்த்தி கொள்ளுங்கள். ஆமென். வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவர் தானே நம்மளை பார்க்கிறார், மனிதர்கள் அல்ல. நல்ல கை உயர்த்தின நல்ல உள்ளங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களுக்காக மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய இரத்தம் என் பாவங்களை கழுவினது என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் வந்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னியும். தெரிஞ்சு செய்தது, தெரியாமல் செய்தது எல்லாவற்றையும் மன்னிங்க. என்னை உம்முடைய பிள்ளையாக நீங்க மாற்றுங்க. உமக்கு பிரியமாய் வாழ இந்த நாள் முதல் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அன்பான உள்ளங்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறதா? மனம் திரும்புகிற ஒருவர் நிமித்தம் பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதா? நிச்சயமாக இந்த ராத்திரி பரலோகம் சந்தோஷப்படுகிறது. உங்கள் கூட்டங்களினால், உங்கள் ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் ஒரு விஷயத்தை கூட உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். நான் எனக்காக எதையும் நான் பேசவில்லை. எனக்கு ஆள் சேர்ப்பதற்காக நான் எந்த சுவிசேஷத்தையும் நான் பேசவில்லை. நான் இன்னைக்கு ராத்திரி இங்கிருந்து போய்விடுவேன். ஆனால் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்குள்ள உபதேசங்களை உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பான தகப்பன்மாரே, தாய்மாரே, வாலிப தம்பி தங்கச்சிமாரே, உங்களில் ஒருவனாய், உங்கள் சகோதரனாய், உங்கள் பிள்ளையாய் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் வேதத்தில் இருக்கிற உண்மையான ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானம் இதுவரைக்கும் யாராவது எடுக்கலைன்னா, வசனத்தை கேட்ட பிறகும் பரலோகம் போக முடியாதுன்ற வசனத்தின் படி நீங்க கேட்ட பிறகும், லூக்கா 8 படிக்கிறோம், யோவானுக்கு ஆலோசனையை தள்ளினவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்கள் என்று இயேசு சொன்னார். நாங்கள் சொல்லுகிற வசனங்களை தள்ளிவிடுவது அது உங்களுக்கு தீமை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரியில் ஆகிலும் நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். எனக்கு இயேசு சொன்ன அந்த உண்மையான ஞானஸ்நானம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிற அந்த உண்மையான ஞானஸ்நானம் எனக்கு வேணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு வாஞ்சை உள்ளவர்கள்
உண்மையான வசனம் இதுதான் என்று புரிந்து கொண்டால், இன்னைக்கு நான் ஞானஸ்நானத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றேன், யாராவது இங்கே உண்டென்றால் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும் இந்நேரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தருணங்களை ஏற்படுத்தி தருவார். நல்ல கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷம். அநேக கரங்கள் உயர்கிறதை பார்க்கிறேன். நல்ல கை உயர்த்துகிற ஆண்டுடைய பிள்ளைகள் நல்ல கை உயர்த்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அநேகரை கர்த்தர் இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார். மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கை உயர்த்தின நீங்கள் எல்லாரும் அடுத்த படிகளுக்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று தேவ ஆலயத்தில் ஆராதனை செய்து பரலோகத்தில் வர கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கிருபை தருவாராக. மற்றவர்கள் எல்லாரும் இந்த ஆத்துமாக்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஏமேஜன் ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன்பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து எழுதிடுவார். வருவார், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுமனை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுமனை. வாழ்நாளை எல்லாம் வீணாடாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாடாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே அல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. தீராத பாவ வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத பாவ வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, கோர குருசில் சுமந்துதித்தார் காயங்களால் நீ குணமடைய. வருவார், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வாய்களை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகைக்கு உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவார். கிருபை உங்கள் மேல் வெளிப்படுவதாக. ஆமென். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை.